வெல்கம் டு ஊர்கதை உலக கதை. ஊர்கதை உலக கதை எபிசோட் உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். மொழி பேசுறாங்கன்னா அட்லீஸ்ட் ஹிந்தில தான் பேச முடியல, அட்லீஸ்ட் இங்கிலீஷ்லயும் தமிழ்லயாவது இன்ட்ரோ தரலாமேன்ட்டு தான். ஸோ இந்த ஊர்கதை உலக கதை ஷோ என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் ஜஸ்ட் அ நியூஸ் பாட்காஸ்ட். இது வரைக்கும் தமிழ்ல நியூஸ் பாட்காஸ்ட் யாராவது பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. ஸோ இது ஒரு புது முயற்சி. மை நேம் இஸ் கார்த்திக் அண்ட் தட்ஸ் கிருஷ்ணா. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் தூக்கம் அப்படின்ற நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல இருந்து வரோம். வி ஆர் குரல் அப்படின்ற ஒரு விங் வந்து தூக்கத்துடைய பகுதி. இட்ஸ் ஒன் ஆஃப் தூக்கம்ஸ் அதர் வெஞ்சர்ஸ் ஜேர்னலிசம்குள்ள. ஸோ வி வாண்ட் டு கேரி பாசிட்டிவிசம் அண்ட் பாசிட்டிவ் நியூஸ் டு த பீப்புள். பாட்காஸ்ட் ஆரம்பிச்சோம். என்ன கிருஷ்ணா நான் சொல்றது சரியா? கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ இன்னைக்கு நியூஸ்குள்ள போகலாம்னு நினைக்கிறேன். செப்டம்பர் 17 ரொம்ப ஒரு முக்கியமான நாள். செப்டம்பர் 17 நீங்க யாருக்காவது முக்கியமான நாள்? இன்னைக்கு யாருக்காவது விஷ் பண்ணுமா? இல்லையே. செப்டம்பர் 17 அப்படி என்ன யாருக்காவது பர்த்டேவா மறுபடியும்? தமிழ்நாட்டுல முக்கியமான ஒருத்தருக்கு பர்த்டே, இந்தியா லெவல்லையுமே இன்னைக்கு முக்கியமான ஒருத்தருக்கு பர்த்டே. ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டுல பெரியாரோட பிறந்தநாள் இன்னைக்கு. ஸோ அவரோட சித்தாந்தம், அவரோட கொள்கையை ஃபாலோ பண்ணி தான் நிறைய திராவிடியன் பார்ட்டிஸ் தமிழ்நாட்டுக்குள்ள இப்பயும் இயங்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து பேஸ் வந்து பெரியார் அவர் போட்ட ஒரு கொள்கைகள். ஸோ அவரோட பர்த்டேக்கு நிறைய, ஏன்னா இப்ப வந்திருக்க பல சட்டங்கள், அதாவது தமிழ்நாடு தான் பல சட்டங்களுக்கு முன்னோடியா இருக்கு. ஸோ இப்ப ரீசெண்ட் டேஸ்ல கூட சுப்ரீம் கோர்ட் நிறைய நம்ம முன்னாடியே பண்ணதை இப்ப அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பெரியாரோட பர்த்டே 142 நினைக்கிறேன், 142 143 நினைக்கிறேன். ஸோ அவருடைய பிறந்தநாள். ஸோ அப்படியே நம்ம வந்து டெல்லிக்கு போனோம்னா ஒரு முக்கியமான ஒருத்தருக்கு பிறந்தநாள் இன்னைக்கு. Yes, the man. So இன்னைக்கு நம்மளோட இவரை பத்தி ஜஸ்ட் ஒரு ஷார்ட் அனெக்டோட். நியா நானால கேஸ்ட் பத்தி பேச்சு வந்துச்சு, பெரியாருன்றதுனால இதை பத்தி பேசுறேன். அப்போ வந்து கேரளால இருந்து ஒரு பிரபலமான நடிகையை கூட்டி நீங்க சர்நேம் சேம் வச்சிருக்கீங்க அப்படின்னு உடனே அவங்க சொன்னாங்க, இல்ல கேரளால அது வழக்கமா இருக்கு, நாங்க சர்நேம் வைக்கிறது வழக்கம், அது எங்களுக்கு கேஸ்ட் மாதிரியே தெரியல அப்படின்னாங்க. இந்த பக்கம் வந்துட்டு வேற ஒரு மூவி டைரக்டர் ஒருத்தர் இருந்தாரு. ஸோ அவர் சொன்னாரு, கேரளா எவ்வளோ லைக் 100% லிட்ரஸி, ரொம்பவே பெரிய ஸ்டேட் தான், அதே மாதிரி தமிழ்நாடும் வந்துட்டு ஒரு வேற லெவல் ஸ்டேட் தான், நாங்களும் ப்ரோக்ரெசிவா தான் இருக்கோம், ஆனா இன்னமும் வந்துட்டு அந்த கேஸ்ட் அந்த நேம் அசோசியேட் பண்ணி கேரளால இருக்கு, இங்க இல்லைன்னா ஒரே வித்தியாசம் தான், கேரளால பெரியார் இல்ல, தமிழ்நாட்டுல பெரியார் இருந்தாரு, அதனாலதான் இப்படி ஒரு மாற்றம் வந்திருக்குன்னாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு மனுஷனால ஒரு சமுதாயத்துல எவ்வளவு பாசிட்டிவ் சேஞ்சஸ் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் இஸ் பெரியார் அவர்கள். கண்டிப்பா. எஸ். இவரு டெல்லியில யாருக்கு பிறந்தநாள்? டெல்லியில வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர் தான். அவருக்கு டிசம்பர் 12 தானே பிறந்த நாள். டிசம்பர் 12 தானே அவருக்கு பிறந்த நாள். எனக்கு பிடிச்சவர். அவரு டெல்லிக்கே போலியே, ஹிமாலயாஸ் தானே போயிட்டு வர்றாரு. பாலிடிக்ஸ்லயும் இல்ல. யாரு பத்தி வந்து நம்மளோட பிஎம் நரேந்திர தாமோதாஸ் மோடி. ஓ எஸ். அவருக்கு 70th பர்த்டே. பிஜேபியில ஒரு கொள்கை ஒண்ணு இருக்கு கார்த்திக். 70 படிச்சோன்னே எனக்கு அது டக்குன்னு சொல்லணும்னு தோணுச்சு. அதாவது இந்த ரொம்ப வயசானவங்க வந்து லைக் மோடி ஃபர்ஸ்ட் டைம் பிஎம் வரும்போது தான் அந்த ஒரு ஸ்கீம் அந்த ஒரு பார்ட்டிக்குள்ள கொண்டு வந்தாங்க. அதாவது ரொம்ப வயசானவங்க வந்து கவர்னன்ஸ்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. 70 வயசு ஆயிடுச்சு. ஓகே, லெட்ஸ் சீ மோடி என்ன பண்றாரு. ஸோ அவரோட 70th பர்த்டே முன்னிட்டு பாத்தீங்கன்னா சூரத், குஜராத்ல மோடி பிறந்த ஊர் குஜராத். ஸோ அந்த சூரத்ன்ற ஒரு கார்பரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நியர்லி 70,000 ட்ரீஸ் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கார்பரேஷன் இனிஷியேட்டிவ் எடுத்து 70,000 மரக்கன்றுகளை சூரத் மாநகராட்சியில நடுறாங்க. ஆல்ரெடி 15 days பிஃபோரே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். ஸோ
எஸ், இவரோட பர்த்டே முன்னிட்டு இது மாதிரி நல்ல விஷயங்களும் நம்ம நாட்டில் நடந்துட்டு இருக்கு. ஸோ விஷ் அவர் பிரைம் மினிஸ்டர் இன்னும் இந்தியாவை நீங்க மேல் நோக்கி கொண்டு போகணுன்றது தான் எங்களோட ஆசை. ஆசையும் அதுதான். சரி, now that this is out of the way, இன்னைக்கு ஆக்சுவலான ஊர் கதை உலக கதை பார்க்க ஆரம்பிப்போம். எஸ், இந்த டேஸை பத்தி பேசுறதுக்கே டைம். அதுக்கு முன்னாடி 2 டிஸ்க்ளைமரும் சொல்ல மறந்துட்டேன். டிஸ்க்ளைமர் ஆஸ் யூஷுவல் தான். இதுல நாங்க திஸ் இஸ் நாட் ஸ்பான்சர்ட். ஸோ நாங்க படிக்கிற பேப்பரா இருக்கட்டும், யூஸ் பண்ற போனா இருக்கட்டும், எதுவுமே ஸ்பான்சர்ட் இல்லை. அதே மாதிரி இதுல நாங்க பகிர்ற விஷயம் எல்லாமே எங்களோட பர்சனல் ஒப்பீனியன்ஸ் தான். எந்த ஒரு ஆர்கனைசேஷனல் பேக்கிங்கோ இல்ல உள்குத்தோ யாரையாவது முகத்துல நாங்க எங்க எதுவுமே சொல்லல. இத முதலே சொல்லியிருக்கணுமோ இந்த பிறந்த நாள் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி. ஓகே, ஊர்க்கதை உலகதை பார்ப்போம். என்னப்பா நல்ல விஷயம் ஏதாவது கண்பட்டிருக்கு போல? நல்ல விஷயம் சொல்றதா தெரியல. பட் நமக்கு புதிய பார்லிமெண்ட், அதாவது நியூ பார்லிமெண்ட் ஒண்ணு கட்ட போறதா ஆல்ரெடி போன மோடி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அவரு தான் அதை பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்போ அதுக்கான டெண்டர் விட்டதுல வந்து டாட்டா வந்து அந்த டெண்டரை எடுத்திருக்கிறதாகவும் அவங்கதான் கட்ட போறதாகவும் அந்த நியூஸ் வந்து இருக்கு. ஸோ 2022க்குள்ள இந்தியாவுக்கான ஒரு புதிய பார்லிமெண்ட் வந்து கட்டி முடிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்மளோட பார்லிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் ஷேப்ல ஒரு பயங்கரமான ஒரு வடிவத்தில் இருக்கும். ஸோ இப்போ புதுசாக கட்ட போற பார்லிமெண்ட் பார்த்தீங்கன்னா நியர்லி 900 to 1200 எம்பிஸ் வந்து உட்காந்து பேசுற மாதிரி கட்டுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. 861 crore 90 lakhs பட்ஜெட்ல கட்டுறாங்க. 861 crores. நிறைய எதிர்கட்சி இந்த நேரத்துல இது தேவையா கொரோனா டைம்ல அப்படின்னு கேட்டு போறாங்க. ஏதாவது டிசைட் பண்ணிருக்காங்களா? புரியல. எந்த இடத்துல கட்ட போறாங்கன்னு ஏதாவது டிசைட் பண்ணிருக்காங்களா? அதே இப்ப நம்மளோட பார்லிமெண்ட் இருக்கிற இடத்துலயே சவுத் பிளாக்லயே தான் கட்ட போறாங்க. ஓகே, சேம் பிளேஸ். பார்லிமெண்ட்னால ஞாபகம் வருது. நேற்று தமிழ்நாட்டுல நம்மள ஒன் மோர் விஷயத்த முன்னெடுத்து வச்சிருக்காங்க. அதாவது இந்த பாஸ்கோ, அது ஃபுல் ஃபார்ம் எனக்கு சரியா தெரியல. I'll try to find it out. But according to the POSCO Act, பெண்களுக்கு எதிராகவும் குழந்தைகளுக்கு எதிராகவும் வன்கொடுமை பண்றவங்களுக்கு இன்னமும் தீவிரமான தண்டனைகள் விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்றதுக்காக they are trying for it. அதுல எப்படின்னா, டவுரினால இப்போ யாருக்காவது சூசைட் பண்றாங்கன்னா இல்லைன்னா டவுரி ப்ரெஷர்னால யாராவது இறந்தாங்கன்னா அது சம்பந்தப்பட்ட அந்த பெர்பெட்ரேட்டருக்கு 10 years ஆகும். டவுரி டெத் வந்து 10 yearsக்கும், ஸ்டாக்கிங் அப்படி பண்ணாலே வந்துட்டு, அதாவது பின்தொடர்ந்து போய் டார்ச்சர் கொடுத்தாலே அந்த மாதிரி கேசஸ் ப்ரூவ் ஆகப்பட்டுச்சுன்னா 7 வருஷ தண்டனை ஆகவும் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு they're trying to pass a new ordinance. அதுவும் இந்தியா வந்துட்டு யுனைடெட் நேஷன்ஸ்ல கவுன்சில் ஃபார் சொசைட்டி ஃபார் உமன், கவுன்சில் ஆஃப் அது CSW, அதுல ஜாயின் ஆனதுக்கு அப்புறம் கூட இந்தியா வந்துட்டு தளர்ந்துடாம நம்ம ஜாயின் ஆயிட்டோம்னு சொல்லிட்டு they're still continuing to progress. அதுவும் தமிழ்நாட்டுல இப்படி ஒரு நல்ல ஒரு லாவை கொண்டு வர ட்ரை பண்றது I think it's very positive for the women of India. கண்டிப்பா கார்த்திக். ஏன்னா இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ், அதான் அந்த பாஸ்கோ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது 2012 அப்படின்னா 2012 தான் இந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆன டேட் பார்த்தீங்கன்னா 2012 தான். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த குழந்தைகளுக்கு நடக்கிற பல பிரச்சனைகள் வந்து சமூக வெளியிலேயே வராது. ஏன்னா ஒண்ணு ஃபேமிலிக்குள்ளேயே முடிஞ்சிடும், இல்ல அது பெருசா தாண்டி வராது. பட் இப்ப இந்த ஒரு பாஸ்கோ ஆக்ட் வந்தப்புறம் நிறைய விஷயங்கள் வெளியே வருது. இந்த மாதிரி என்ன சொல்றது, தண்டனைகள் அதிகப்படுத்த குற்றங்களும் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நடக்கணும் அப்படின்றதுதான் எல்லாருடைய விருப்பம்.
ரீசெண்டா கூட ஒரு டேட்டால பார்த்துட்டோம். அதாவது தமிழ்நாடு லெவல்ல இருக்க சில்ட்ரன்ஸ் வந்து 13.7% அந்த பாஸ்கோ அப்படின்ற ஒரு ஆக்ட் இருக்கு அப்படின்றது தெரிய வந்திருக்கு அப்படின்ட்டு. while comparing to பீகார்ல பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியல அப்படி ஒரு ஆக்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி. இது நான் சொல்றது குழந்தைங்க லெவல்ல. ஸோ இன்னும் நம்ம வந்து அவங்களுக்கு அவேர்னஸை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த பாஸ்கோல வந்து பாதிக்கப்பட்ட குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட தான் மோஸ்ட்லி பாதிக்கப்படுவாங்க. ஸோ ஏன்னா அந்த சைல்ட் செக்ஷுவல் அபியூஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லைக் அவங்களோட சர்க்கிள். ஏன்னா அந்த சில்ட்ரன் அந்த குழந்தை வெளியே எங்கேயும் போகிறது இல்லை. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க போகிற ஸ்கூல், போகிற நார்மலா இங்கேருந்து வெளியே போகிற டிரான்ஸ்போர்ட் நடக்கிற அது மாதிரி ஒரு விஷயங்கள் தான். என்னப்பா பார்லிமெண்ட்ல காமெடி பண்ணிருக்கானுங்க, ட்ரக் அடிக்ஷன் இன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. இந்த படத்தையும் நம்ம பார்லிமெண்ட்டையும் பிரிக்கவே முடியாது போலயே. ஒரு பிரபலமான நடிகை ஆக்ட்ரஸ் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ட்ரக் அடிக்ஷன் கேசஸ் எல்லாம் மீடியா வந்துட்டு இவ்வளவு பெருசா ப்ரொஜெக்ட் பண்றது உங்க எல்லாரையும் திசை திருப்பறதுக்கான ஒரு வேலை, அதெல்லாம் பார்த்து நீங்க மயங்கிராதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இது வந்து அவ்வளவு முக்கியமான ஒரு நியூஸே கிடையாது. இருந்தாலும் அது ஜெயா பச்சன் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு. அவங்க வந்து அவங்க யாரு, ராஜ்யசபா எம்பியா இருக்காங்க. ஓகே, அவங்க பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு பார்லிமெண்ட்ல. இதையும் தாண்டி நேற்று வந்து யூஜிசி வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஒரு பெண் குழந்தை முதல் மதிப்பெண் பெற்றவர்கள் எஸ்சி எஸ்டி இந்த கேட்டகரி கீழே இருக்க வந்து மாணவர்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட எஜுகேஷன் ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். இது எவ்ரி இயர் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே வருது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா வந்து அதாவது முழு நேரம் படிக்கிறாங்க, ஃபுல் டைம் படிக்கிறாங்க. 2020-21 கல்வியாண்டுல படிக்க போறவங்க இதுல விண்ணப்பிக்கலாம். இதுல நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு, நீங்க உள்ள போய் பார்க்கலாம். scholarship.gov.in பாத்தீங்கன்னாலே பெண் குழந்தைங்களுக்கான ஒரு விஷயம், எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் இதுல இருக்கு. ஏன்னா இது எல்லாமே இன்னும் வெளியே பிரபலப்படுத்தணும், இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும் அப்படின்றதான் எங்களோட நோக்கம். ஸோ நிறைய ஸ்காலர்ஷிப் சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்ல இருந்தே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்க scholarship.gov.in போட்டு ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ கடைசி டேட் வந்து 30th செப்டம்பர் வரைக்கும் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ள யூஸ்ஃபுல்லா இருக்கவங்க கண்டிப்பா அதை வந்து போய் ரிஜிஸ்டர் பண்ணி உதவி கொடுக்கலாம் அப்படின்னு. Yes, the India's National Scholarship Portal. Yes. நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு இதுல. நான் சொன்னது ஒரு 3 ஸ்கீம் தான் அதை பத்தி தான் சொல்லியிருக்கேன். பட் நிறைய எக்கச்சக்கமான ஸ்கீம்ஸ் இதுல இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பயன்படுத்திக்கணும். UGC, ACT ஸ்கீம்ஸ், ஸ்டேட் ஸ்கீம்ஸ். Yes. இதுலயும் டேட்ஸோட கொடுத்திருக்காங்க. சோ எஸ், கார்த்திக், நீங்க அமெரிக்கால இருக்கீங்க, எப்படி வந்தீங்க? ஃளைட் தான்ப்பா, ஏர் இந்தியா. ஏன்னா இப்போதைக்கு அது மட்டும் தான் அலௌட். வந்தே பாரத் ஸ்கீம் மூலமா தான் வந்தீங்க? ஆமா, நிச்சயமா. ஓகே. ஸோ உங்களை மாதிரி வந்தே பாரத் ஸ்கீம் மூலியமாவே இந்தியாவுக்கு வந்து வருமானம் பார்த்தீங்கன்னா 2556 கோடி வந்து வந்தே பாரத் ஸ்கீம் மூலமா வந்திருக்கு அப்படின்ட்டு நம்மளோட ஹர்தீப் சிங் புரி சொல்லியிருக்காரு. ஹர்தீப் சிங் புரி தான் வந்து விமானத்துறை அமைச்சர். ஸோ 2556 crores வந்து
லைக் இந்த வந்தே பாரத் ஸ்கீம் மூலியமா மட்டுமே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த டைம்ல மற்ற ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ஸ் ஏர்வேஸ்லேயே நிறைய பாதிச்சாலுமே வெளிநாட்டுல இருக்க இந்தியர்களை கூட்டுவதற்கான ஒரு ஸ்கீமா இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? டிராவல் பண்ணும்போது அது லைக் அந்த ஸ்டோரி ரொம்ப பெருசா போகும். பட் ஷார்ட்டா முடிக்கணும்னா தி டிராவல் இட் செல்ஃப் வாஸ் குட். ஏன்னா இந்தியாவுக்கு வந்து சேரணுன்ற நோக்கத்தோட வந்ததுனால எதுவா இருந்தாலும் எழுத பஸ்ஸா இருந்தாலும் பிடிச்சி வந்துடலான்ற நிலைமையில இருந்தேன். ஸோ தி ஒன் டிராபேக் வாஸ் நான் கிளம்பி வரும்போது நியூஸ்ல நிறைய நான் பார்த்த விஷயம், இந்த ஏர் இந்தியாவா இருக்கட்டும் அதுல இருக்கிற பைலட்ஸ் அவங்க எல்லாருக்கும் வந்துட்டு 60% வந்து வேஜ் கட் பண்றோம், இல்லைன்னா லே ஆஃப் பண்றோம். அதுக்கு பின்னாடி ஏதாவது தெரியல. ஏன்னா ஐ ரெட் ரீசென்ட்லி தட் 6 ஆஃப் பிரைவேடைஸ்ட். அதானி குரூப் வந்து சில ஏர்போர்ட்ஸ் கொடுத்ததாகவும் அத பார்லிமெண்ட்ல they were discussing it. ஒரு பிரைவேடைசேஷன் எப்படி, ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை நீங்க எப்படி பிரைவேடைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது என்னதான் இவ்வளோ இன்கம் வந்து ஏர் இந்தியா இந்த வந்தே பாரத் மிஷன் மூலியமா வந்திருந்தாலும் இட் நீட்ஸ் டு கோ பேக் டு த பீப்புள் ஹூ ஆர் டூயிங் இட். அவங்களுக்கு சேலரி கிடைக்காதவங்களுக்கு சேலரி லைஃப் பெட்டரா இருந்துச்சுன்னா அது வரவேற்கக்கூடியதுதான். இப்ப என்னடான்னா இந்த மாதிரி விபிஎம்ல கிளம்பி வந்தவங்களுக்கு எல்லாம் வேலை வேற தேடணும். நானே வேலை இல்லாம தான் இருக்கேன். சோ அதுக்கும் வந்து ஏதாவது முயற்சி எடுத்து இன்கமிங் இந்த மேன் பவர் இந்த பொட்டன்ஷியல் எல்லாத்தையும் யூஸ் பண்ற லெவலுக்கு if there are more jobs that will also be helpful. There was another incident that took place yesterday. இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி there is a very tense situation. நேற்று என்னடான்னா சைனீஸ் அந்த சைடு வந்துட்டு PLA பப்ளிக் லிபரேஷன் ஆர்மின்னு சொல்லுவாங்க, அதுதான் சைனீஸோடைய ஆர்ம் ஃபோர்ஸஸ்க்கு பேரு. அவங்க வந்து LACல ஹிந்தியில வந்து வார்னிங் சவுண்ட்ஸ் கொடுத்துட்டு பஞ்சாபி மியூசிக் நல்லா தெரியும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக சைனால இந்த சைட்ல வந்து ப்ரெஷர் கொடுக்கறதுக்காக they have done this. அதே மாதிரி நம்ம ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட்டுக்கு போய் பார்த்தோம்னா அங்க வந்துட்டு பாகிஸ்தான், ஒரு நிமிஷம், எஸ். ஸோ பாகிஸ்தான் வந்து இந்தியா மாஸ்கோல பாகிஸ்தான் கூட பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்காக போயிருக்காங்க. அங்க வந்து ஆல்ரெடி வார்னிங் கொடுத்ததுக்கு அப்புறமாகவும் பாகிஸ்தான் வந்து தப்பான மேப்பை யூஸ் பண்ணி they are trying to bargain with us. நம்மளுடைய இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவ் அந்த மீட்டிங்ல இருந்தே கிளம்பி போயிட்டாரு, இவங்க கூட எல்லாம் பேசுறதுக்கு வருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நேஷனல் ஸ்டேஜ்ல இது நடந்தது மிகவும் லைக் ஒரு டென்ஸ் சிச்சுவேஷன் தான். ஏன்னா பேச்சுவார்த்தை கூட நடத்த முடியாம they left it. So this is the map that the Pakistan Prime Minister tweeted out. இதுல நீங்க பாத்தீங்கன்னாலே வந்துட்டு முக்கியமான இடத்துல எந்த இடத்துல பிரச்சனை வந்துருக்கு, காஷ்மீர் பார்டரை வந்து பாகிஸ்தானுக்கு அப்படின்னு அவங்க டிமார்கேட் பண்ணி இதுதான் பாகிஸ்தானோட அபிஷியல் மேப்னு அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. ஒரு மேப்பை காட்டுறீங்க, தலையும் இல்லாம இன்னொரு நியூஸ் ஒண்ணு பார்த்தேன். லைக் பார்டர் சம்பந்தமான ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம நாட்டுக்கு சம்பந்தமான விஷயம். அதாவது உலகிலேயே ரொம்ப நீளமான சுரங்கம் வந்து இந்தியாவில கட்டி முடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இமாச்சல பிரதேசத்துல மணாலி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அங்க வந்து ஒரு 2 நகரத்தை இணைக்கிற மாதிரி ஒரு சுரங்கம் கட்டியிருக்காங்க. அதாவது லேல இருந்து மணாலிக்கு போறதுக்கு ஒரு சுரங்கம் கட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நியர்லி ஒரு 9 to 10 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்க்கு இதை கட்டியிருக்காங்க. அதுவும் ஒரு 10,000 அடி உயரம் சுரங்கப்பாதை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நெடுஞ்சாலையில அமைக்கப்பட்ட ஒரு நீளமான சுரங்கப்பாதை உலகத்திலேயே இதுதான்
அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து 6 ஆண்டுல கட்டி முடிக்கிறதுக்காக பிளான் பண்ணிருக்காங்க. பட் டியூ டு அந்த ஒரு சுச்சுவேஷன் ஒரு 10 இயர்ஸ் எடுத்துக்கிட்டதாகவும் இது வந்து ஒரு 4 மணி நேர பயணத்தை வந்து குறைக்குது. அதே மாதிரி ஒரு 46 கிலோமீட்டர் டிராவலிங்கே இது வந்து கம்மி பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் ஒன்று நேச்சரை சொரண்டி பண்றதா இருக்கட்டும், இன்னொன்று அதுக்குள்ளேயே நம்ம வந்து பயணிக்கிறதுக்கான ஒரு விஷயம். பல்வேறு சிரமங்களையும் தாண்டி இதை முடிச்சிருக்காங்க. நடைமுறைக்கு வரும்போது பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச மோடி தான் போய் திறப்பாருன்னு நினைக்கிறேன். எஸ், ஒரு பிரைம் மினிஸ்டரா இருந்துட்டு அவரு கோயிலுக்கு மட்டும் போகாம இந்த மாதிரி ஒரு பப்ளிக் சர்வீஸ் ப்ராஜெக்டுக்கும் போய் முன்னிலையில நின்று திறந்தா பரவாயில்ல. செகுலரிசம் வளரும், இந்தியாவும் வளரும். பர்சனல் ஒப்பீனியன். ஐநாவோட 75th ஜெனரல் மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் அதில் டிஸ்கஸ் பண்ணி நமக்கே தெரிஞ்சிருக்கும். கொரோனா தான் மேஜரா பேசியிருப்பாங்க. எல்லாருமே மாஸ்க் போட்டுட்டு சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணிட்டு தான் நியூயார்க் நகரில் எடுத்த ஐநா சபையோட கூட்டத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அப்போ பேசப்பட்ட விஷயமும் என்னன்னா, பல நாடுகள் தனிச்சையா பல முடிவுகள் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எல்லா நாடுகளும் ஒன்றிணைந்து முயற்சி பண்ணாதான் முடியும். ஜஸ்ட் முகக்கவசம் போட்டுக்கிட்டோ சோஷியல் டிஸ்டன்சிங் மட்டும் இதை சால்வ் பண்ணிடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. அதாவது இப்ப உங்களுக்கே தெரியும், ஐநால இருந்து பார்த்தீங்கன்னா லைக் பாரிஸ் அந்த அக்ரிமெண்ட் WHO வந்து யூஎஸ் வந்து வெளியேறிருக்கு. ஸோ ஒன் ஆஃப் தி WHO ஒரு மேஜர் ஃபண்டர்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. ஸோ அவங்க வெளியேறதால இவனுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு தனி நபரோ ஒரு தனி நாடோ வந்து யுனைடெட் நேஷன்ஸ் இயக்கல, ஒரு கூட்டு சபை அப்படின்றதால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் சி வோல்கான் போஸ்கர் சொன்னது வந்து எந்த அளவுக்கு சாத்தியப்படுது அப்படின்னு பார்க்கலாம். United Nations General Assembly. Yes. So the fifth session அப்படின்றதால நம்மளுடைய WHO டைரக்டர் ஜெனரல் டெட்ரோஸ் வந்துட்டு அவரே வர்ச்சுவலா தான் வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. மோடி அவர்களும் அப்போ மோஸ்ட்லி வர்ச்சுவலா தான் ஜாயின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. ஏன்னா இப்போ இந்த சிச்சுவேஷன்ல வந்துட்டு எப்படி டிராவல் பண்ண போறாங்கன்னு தெரியல. வர்ச்சுவலா தான் ஜாயின் பண்றதா நியூஸ் இருக்கு. விபிஎம் ஃபிளைட் பிடிச்சுதான் வந்தேன். நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு நிச்சயமா பிரைவேட் ஜெட் ஏதாவது இருக்கும். அதுல போயிட்டு கொஞ்சம் சேஃபா திரும்பி வந்தா பரவாயில்ல. இன்னைக்கு வேற ஏதாவது நியூஸ் கவர் பண்றோமா? இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பார்க்கணும். லைக் அதாவது ஆர்டி ரைட் டு எஜுகேஷன் அப்படின்றத பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல 25% வந்து அண்டர் பிரிவிலேஜ் பீப்புள்ஸ் வந்து ஒதுக்குறாங்க. பொருளாதாரத்துல பின்தங்கிய ஒதுக்குறாங்க. ஆகஸ்ட் 27 அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ செப்டம்பர் 25 வரைக்கும் கடைசி டேட்டு. ஸோ யாரெல்லாம் பயன்பட முடியும். அதாவது இதுல பாத்தீங்கன்னா லைக் எல்கேஜில இருந்து, அதாவது ஃபர்ஸ்ட் அப்படி சேர்க்கிறவங்களுக்கு இருந்து ஸ்டார்ட் ஆகிற ஒரு ப்ரொசீஜர். நடுவில் கொண்டு போயிட்டு 7th-லையோ 8th-லையோ சேர்க்க முடியாது. ஸோ கண்டிப்பா இதை பயன்படுத்திக்கணும். ஸோ கடைசியா சொல்லி முடிக்கலான்னு பார்த்தேன். வேற ஏதாவது ஸ்பெஷல் நியூஸ் ஏதாவது இருக்கா? இல்ல, ஐ திங்க் தட் இட்செல்ஃப் இஸ் a good spot. குரல் எப்பவுமே பாசிட்டிவா முடிக்கும். ஸோ பாக்குற அனைவருக்கும் குவிக்கா வந்துட்டு நிறைய நியூஸ் கவர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு நாங்க கவர் பண்ணல, இந்த விஷயத்த கவர் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. பிகாஸ் we are definitely reading it. அதே மாதிரி இதை லைவா பார்த்து எங்க கூட இன்டராக்ட் பண்ணி உங்களோட கொஸ்டின்ஸ் போஸ்ட் பண்ணி நம்ம ஒரு டிஸ் மாதிரி எடுத்துட்டு போகலாம் அப்படின்னா டூ ஃபாலோ அவர் பேஜ் குரல் ஆஃப் ட்ரூத். ஃபேஸ்புக்ல நாங்க இருக்கோம்.
எஸ் கார்த்திக் டியூ டு நெட் கனெக்ஷனால வெளியே போயிட்டாரு நினைக்கிறேன். அப்படியே சேர்ந்துருவாரு. ஸோ சேம் திங் அதே தான். உங்களுக்கு ஏதாவது நாங்கள் இதையும் தாண்டி ஏதாவது சொல்லணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களோட கருத்துக்கள் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல இருந்துக்கலாம். ஸோ உங்களோட இருந்து கிடைக்கிறது கிருஷ்ணன், கார்த்திக், சிவா.